இந்த நாளின் வாக்குத்தத்தம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். இந்த வார்த்தை ஏலி என்னும் பிரதான ஆசாரியன், ஆண்டவனுடைய ஆசாரியன், அவன்தான் சகல ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் இறைவனிடம் மன்றாடி பலி செலுத்தி அவர்கள் பாவங்களை ஆண்டவன் நீக்கும்படியாக அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்படி, இன்னும் அவர்களை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் ஆண்டவன் நிரப்பும்படியாக அவர்களை ஆசீர்வதிக்கப்படும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உன்னத பாத்திரம். இந்த ஏலி ஆண்டவருடைய கூடாரத்தின் வெளியில் உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது அங்கு ஒரு பெண் வருகிறாள். அவள் திருமணமாகியும் தாயாகவில்லை, குழந்தையே இல்லை, உள்ளமெல்லாம் உடைந்த நிலையில் அன்னாள் என்ற அந்த பெண் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து தன் இருதயத்தை ஊற்றுகிறாள். ஜெபிக்க கூட முடியவில்லை. அவளுடைய வாய் முணு என்று சொல்லுகிறது. இருதயம் சஞ்சலத்தினால் நிரம்பி இருக்கிறது. வாழ்க்கை அவமானத்தினால் அந்தகாரப்பட்டு இருக்கிறது. இந்த நிலைமையில் தன் இருதயத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து ஊற்றிவிட்டார். குழந்தை இல்லை சுவாமி, எத்தனையோ வருஷம் காத்திருக்கேன் சுவாமி. கணவன் நேசிக்கிறார், ஆனாலும் குழந்தை இல்லாத நிமித்தம் என் கணவனுடைய மற்றொரு மனைவி என்னை கேவலமாக நடத்துகிறாள். அவளுக்கு குழந்தைகள் இருக்கிறது, என்னை கேவலமாக நடத்துகிறாள். எனக்கு வாழ இஷ்டமே இல்லை, தயவு செய்து ஒரு குழந்தையை தாரும் என்று கெஞ்சுகிறாள். உள்ளத்தை திறந்து கொட்டுகிறாள். வாயினால் பேசவில்லை. அதை பார்த்து கொண்டிருந்த அந்த பிரதான ஆசாரியன் அவள் குடித்திருக்கிறாள் என்று நினைத்தான். ஆனாலும் அவளோ துக்கத்தினால் நிரம்பி தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளை அவர் அழைத்து, ஏன் இப்படி நீ குடித்திருக்கிறாயா என்று கேட்டபொழுது அவள், இல்லை, என் துக்கத்தின் மிகுதியினால் நான் ஆண்டவரோடு பேசினேன், என் இருதயத்திலிருந்து பேசினேன், என் இருதயத்தை கொட்டினேன் என்று சொன்னபொழுது அவனுடைய உள்ளமெல்லாம் உருகிற்று. அப்பொழுதுதான் இந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். தேவனுடைய பிரதிநிதியாக ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? சமாதானத்தோடே போ. உன் இருதயத்தெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் கொட்டி விட்டாய் மகளே. இனி நீ துக்கத்தோடு இருக்கக்கூடாது. இனி நீ சஞ்சலத்தோடு இருக்கக்கூடாது. இனி நீ சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் இல்லை அம்மா. இனி சமாதானத்தோடே போ, சமாதானத்தோடே போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ என்ன விண்ணப்பம் பண்ணியா அது அப்படியே ஆண்டவர் கேட்டு அதற்கு பதிலை கொடுப்பார், பதிலை கட்டளையிடுவார், ஆர்டரை போடுவார். நீ தைரியமாயிரு, தைரியமாயிரு, தைரியமாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய ஊழியர் மூலமாக சொல்லுகிறார். இன்றும் உங்களுக்கு அதையே சொல்கிறார். நீ சமாதானத்தோடே போ. ஜெப கோபுரத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள், 100 ஜெப கோபுரங்களுக்கு மேலாக இருக்கிறது, அங்கு வந்து தங்கள் இருதயத்தை ஊற்றுகிறார்கள். கடிதம் மூலம் எனக்கு அவள் விண்ணப்பத்தை தெரிவித்து இருதயத்தை ஊற்றி அழுகிறார்கள். இமெயில் மூலம் தெரியப்படுத்தி அழுகிறார்கள். இருதயத்தை எல்லாம் ஊற்றுகிறார்கள். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தோன்றுகிறார். அவர் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் பயப்படாமல் திகிலடையாமலும் இருங்கள். நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன். நீங்கள் என்னுடையவர்கள், என்னுடையவர்கள். உங்களுக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன், யாவையும் செய்து முடிப்பேன். சிலுவையிலே சகல துக்கத்தையும் சகல நோய்களையும்
சகல பாவங்களையும் சகல சாபங்களையும் சகல பொல்லாத துர்க்குணரான மனிதருடைய துர்க்குணமான செய்கைகளையும் நான் சுமந்திருக்கிறேன். உங்களுக்கு வழியை உண்டு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தைரியமாயிருங்கள் என்று சொல்லி அவர் சகல துக்கத்தையும் சகல சஞ்சலத்தையும் சகல இருளின் அதிகாரத்தின் வல்லமையும் சுமந்திருக்கிறார். நம்மை விடுதலையாக்குவதற்காக தைரியமாயிருங்கள். நீ சமாதானத்தோடைய போ, நீ சமாதானத்தோடைய போ. இந்த நேரத்திலும் ஆண்டவர் அதைத்தான் உங்களுக்கும் சொல்லுகிறார். இந்த நாளிலிருந்து நீங்கள் சமாதானத்தோட புறப்படுங்கள். சமாதானத்தோட கொண்டு போகப்படுவீர்கள். நீங்கள் சந்தோஷத்தோடு வெளியே புறப்பட்டு போவீர்கள், கொண்டு வரப்படுவீர்கள். சந்தோஷமாய் கொண்டு வரப்படுவீர்கள். சமாதானத்தோட புறப்பட்டு போவீர்கள். தைரியமாயிருங்கள், தைரியமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். You'll be led forth in peace. You'll go out with joy. தைரியமாயிருங்கள். இந்த அருளை ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு தருகிறார். நீ உன் மன விண்ணப்பத்தின்படி, நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். தேவன் உனக்கு கட்டளையிடுவார். இயேசு உனக்கு கட்டளையிடுவார். இயேசு சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். Whatever you ask, I will do it. I will do it. I will do it. இந்த நாளிலும் பிரியமானவர்களே, உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் காத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் தமது ஊழியர்களை வைத்திருக்கிறார். அதற்காகவே ஆண்டவர் தமது ஊழியர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எபிரேயர் 13:17 படி ஒவ்வொரு தேவனுடைய ஊழியனையும் ஆசாரியனையும் ஒவ்வொரு ஜனங்களுடைய ஆத்துமாவை உத்தரவாதம் பண்ணி பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாகவே வைத்திருக்கிறார். உபாகமம் 23:5 படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் சாபத்தை அழிக்கிறது. God's blessings destroys and removes the curses. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய ஒரு வேதனையை கூட்டார். ஆசீர்வாதம் வந்து இறங்குகிறது. நீதிமொழிகள் 10:22 படி வேதனையெல்லாம் மறைகிறது, மறைகிறது, மறைகிறது. ஆசீர்வாதம் வந்தாலே ஐஸ்வர்யம் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம், இன்னும் சமாதானம், அத்தனையும் வந்து இறங்குகிறது, இறங்குகிறது. இந்த நேரத்திலும் அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரும்படி உங்களுக்காக நான் மன்றாட விரும்புகிறேன். ஏசப்பா, அப்பா, இவர்கள் சமாதானம் பெரிதா இருக்கட்டும். அவளுக்கு என்னென்ன தேவையோ, குழந்தை வேண்டுமானாலும், பணம் வேண்டுமென்றாலும், அபிஷேகம் வேண்டுமென்றாலும், ஆசீர்வாதம் வேண்டுமென்றாலும் அத்தனையும் தாரும் ஏசப்பா, தாரும். அவள் சமாதானம் பெரிதா இருக்கட்டும். விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதிலை தாரும். மக்கென்று தொடர்ந்து இந்த குடும்பம் உழைக்க அருள் புரியும். ஊழியத்தோடு இணைந்திருக்க அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.